வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தை பாதுகாக்க போலீஸ் படை முயற்சியா? குற்றச்சாட்டை மறுத்தார் ஐஜிபி. சமூக நல இல்லங்களில் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் சிறார்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்த இல்லங்களை வழிநடத்தி வந்ததாக கூறப்படும் குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு அரச மலேசிய போலீஸ் படை முயற்சிப்பதாக கூறப்படும் தகவலை அதன் தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் இன்று வன்மையாக மறுத்துள்ளார். சமூக வலைதளங்களில் பகிரப்படும் அந்த தகவலில் உண்மை இல்லை என்று ஐஜிபி தெளிவுபடுத்தினார். போலீஸ் படைக்கு எதிராக அவ்வாறு கூறப்படுவது அடிப்படையற்றது என்றும் தீய நோக்கத்தை கொண்டது என்றும் தான் ஸ்ரீ ரசருடீன் தெரிவித்தார். 17 வயதுக்கு உட்பட்ட சிறார்களை மிக மோசமாக நடத்தியதாக கூறப்படும் அந்த சமூக நல இல்லங்களின் பின்னணியில் செயல்பட்டுள்ள குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் தலைவர்களுடன் அரச மலேசிய போலீஸ் படையின் முன்னாள் உயர் அதிகாரி ஒருவர் மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டிருந்ததாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் அந்த தகவல் குறித்து தான் ஸ்ரீ ரசருடீனிடம் கேட்கப்பட்ட போது அவர் மேற்கண்டவாறு பதில் அளித்தார். எனினும் குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் மீதான புலன் விசாரணையை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை எல்லா நிலைகளிலும் உறுதி செய்வதற்கு தங்கள் தரப்பினர் உறுதி பூண்டிருப்பதாக ஐஜிபி விளக்கினார். மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் தேர்வுக் கொள்கைகளில் மாற்றங்களை செய்வதில் அவசரம் காட்டப்படாது என்று கல்வி அமைச்சு உறுதி அளித்துள்ளது. தொடக்கப் பள்ளிகளில் 6ஆம் ஆண்டு மற்றும் இடைநிலைப் பள்ளிகளில் படிவம் 3 தேர்வுகளை புதுப்பிக்கும் திட்டம் உட்பட அனைத்து அம்சங்களையும் கல்வி அமைச்சு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுக்கப்பட்டு வரும் கோரிக்கை தொடர்பில் கல்வி அமைச்சர் ஃபல்லினா சிடேக் எதிர்வினையாற்றியுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அகற்றப்பட்ட UPSR மற்றும் PT3 தேர்வுகளை ரத்து செய்யும் முடிவு அப்படியே இருக்கும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். குறிப்பாக 2027ஆம் ஆண்டில் புதிய பாடத்திட்டத்தையும் மலேசிய கல்வி மேம்பாட்டு திட்டத்தையும் செயல்படுத்துவதில் கல்வி அமைச்சு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சாலேவிற்கும் DAP உதவி தலைவர் தெரேசா ஹாக்கிற்கும் இடையிலான மோதல் வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஜோஹோர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரசா நேஷனலுக்கு வாக்களிப்பதில் இருந்து சீன வாக்காளர்களை தடுக்காது என்று ஜோஹோர் DAP துணைத் தலைவர் தியோ நீச்சிங் தெரிவித்துள்ளார். கட்டாய ஹலால் சான்றிதழ் பரிந்துரை தொடர்பாக ஒற்றுமை அரசாங்கத்தின் 2 கூட்டணி தலைவர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலால் மக்கோத்தா தொகுதியில் உள்ள சீன வாக்காளர்கள் கலக்கமடையவில்லை என்று தொடர்புத்துறை துணை அமைச்சரான தியோ திட்டவட்டமாக கூறினார். இவ்விரு தலைவர்களுக்கும் இடையிலான மோதலை விட இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடும் 2 வெவ்வேறு கூட்டணிகளின் வேட்பாளர்களின் ஆற்றல் மற்றும் திறமையில்தான் வாக்காளர்கள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார். தாயாரும் மகனும் பயணம் செய்த லாரி எதிரே வந்த மண் லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த வயோதிக மாது உயிரிழந்த வேளையில் அவரின் மகன் கடும் காயங்களுக்கு ஆளானார். இச்சம்பவம் இன்று மாலை 4:02 மணி அளவில் தலு இந்தான் கம்போங் அயர் ஹிதாம் அருகில் ஜலான் தலு இந்தான் பீடூர் சாலையில் நிகழ்ந்தது. இதில் 74 வயது யப் சோ சூ என்ற மூதாட்டி சம்பவ இடத்திலேயே மாண்டார். அவரின் 43 வயது மகன் ஆங்காக் லியாங் என்பவர் கடும் காயங்களுக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நல இல்லங்களிலிருந்து சிறார்கள் மீட்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ள குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திற்கு எதிரான நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடீன் இட்ரிஸ் ஷா உத்தரவிட்டுள்ளார். மேன்மை தங்கிய சுல்தானுடன் இன்று நடத்தப்பட்ட வாராந்திர சந்திப்பில் சுல்தான் இந்த அறைகூவலை விடுத்திருப்பதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடீன் ஷாரி தெரிவித்தார். குற்றவியல் அம்சங்கள் உட்பட குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் தொடர்பிலான எந்தவொரு தவற்றையும் ஆராய்வதில் விசாரணை குழு மிக திறமையாக செயல்பட வேண்டும் என்று சுல்தான் கேட்டுக்கொண்டுள்ளதாக மந்திரி பசார் குறிப்பிட்டார். 2 மாதங்களுக்கு முன்பு தமது 99வது பிறந்தநாள் விழாவை விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்த முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமது தற்போது 100 வயதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு துன் மகாதிர் மணிக்கு 154 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை படு வேகத்தில் செலுத்தி அசத்திய காட்சியை கொண்ட காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நூற்றாண்டை நோக்கி பயணிக்கும் துன் மகாதிரினால் இன்னமும் இவ்வளவு வேகத்தில் வாகனத்தை செலுத்த முடியுமா என்று அவரவர் மூக்கின் மீது விரலை வைக்கும் அளவிற்கு அந்த காணொளி பலரை ஆச்சரியத்தில் மூழ்க வைத்தது.
செப்பாங் அனைத்துலக கார் பந்தய தளத்தில் துன்மஹாத்தேர் ஒரு கார் பந்தய வீரரை போல ஆடி Q5 SUV வாகனத்தை படு வேகத்தில் செலுத்திய விதம் அவர் அருகில் அமர்ந்திருந்த அந்த பந்தய தளத்தின் நிர்வாகம் சாராத தலைவர் முகமது அஸ்மான் யாஹ்யாவை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஜொஹோர் மகோதா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு முன்கூட்டியே வாக்குப்பதிவு இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. ராணுவ வீரர்கள், போலீஸ்காரர்கள் என 4437 வாக்காளர்களில் மாலை 5 மணியுடன் நிறைவு பெற்ற வாக்களிப்பில் 95.45 விழுக்காட்டு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையமான SPR அறிவித்துள்ளது. இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகிறது. இதில் பரசான் நேஷனல் வேட்பாளர் சையத் ஹுசைன் அப்துல்லாவிற்கும் பரிகத்தான் நேஷனல் வேட்பாளர் முகமது ஹைசான் ஜாஃபாருக்கும் இடையில் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. லவ் ஸ்கேம் மோசடியில் சிக்கி பணத்தை இழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் இனிக்க பேசி பின்னப்படும் காதல் வலையில் சிக்குவதை மலேசியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் நினைவுறுத்தியுள்ளது. தனித்து வாழும் நபர்களை இலக்காக கொண்டு அனுதாபத்துடன் பேசி அவர்களின் மனங்களை கவர முயற்சி செய்யும் இத்தகைய மோசடி பேர்வழிகளிடம் மலேசியர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றத்தடுப்பு பிரிவின் இயக்குனர் டத்துஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். நேரடி சந்திப்பின்றி ஆன்லைனில் மட்டும் முகம் காட்டும் நபர்களின் தோற்றத்தைக் கண்டு மதிமயங்கிவிட வேண்டாம் என்றும் அவர் நினைவுறுத்தினார். சமூக நல இல்லங்களிலிருந்து சிறார்கள் மீட்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புபடுத்தப்பட்ட குளோபல் இஹ்வான் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு எதிராக மலேசிய நிறுவன பதிவு ஆணையமான SSM விசாரணை செய்து வருகிறது. தங்களின் வருடாந்திர அறிக்கைகள் மற்றும் நிதி அறிக்கைகள் ஆகியவற்றை அந்த நிறுவனங்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு முறையாக சமர்ப்பித்துள்ளனவா என்பது குறித்து SSM மீளாய்வு செய்து வருவதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். அவசியம் ஏற்படும் பட்சத்தில் புலன் விசாரணைக்கு உதவும் வகையில் போலீஸ் போன்ற அமலாக்க தரப்பினருடன் ஒத்துழைப்பு நல்கவும் SSM தயாராக இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். முட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து ட்ரெய்லர் லாரியின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானதில் அதன் உதவியாளர் உயிரிழந்த வேளையில் ஓட்டுநர் படுகாயம் அடைந்தார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 3:45 மணியளவில் WCE மேற்கு கரை நெடுஞ்சாலையின் 237.5வது கிலோமீட்டரில் லுமுட் அயர் டவர் அருகில் நிகழ்ந்தது. நேபாளிய பிரஜையான லாரி உதவியாளர் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்ட வேளையில் லாரி ஓட்டுநர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அந்த நேபாளிய பிரஜையின் உடலை மீட்பதற்கு தீயணைப்பு மீட்பு படையினர் பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. பேரா கிரே குனோங் பூபுவில் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்ட மாது ஒருவருக்கு காலில் சுளுக்கு ஏற்பட்டு பெரும் அவதிக்குள்ளாகினார். இச்சம்பவம் தொடர்பில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10:04 மணியளவில் தீயணைப்பு மீட்பு படையினர் ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக பேரா மாநில இயக்குனர் சபருட் ஜீனூர் அஹ்மத் தெரிவித்தார். காலில் ஏற்பட்ட சுளுக்கினால் நடக்க முடியாமல் அவதியுற்ற 31 வயது மாதுவை சுமார் 600 மீட்டர் உயரத்திலிருந்து மலை அடிவாரத்திற்கு கொண்டு வருவதற்கு தீயணைப்பு படையினர் ஸ்ட்ரெச்சரை பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் அந்த மாது EMRS ஆம்புலன்ஸ் வண்டியின் மூலம் கிரிக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் விவரித்தார். தனது தந்தையை கம்பினால் சரமாரியாக அடித்ததுடன் கத்தியால் வெட்டி கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஆடவர் ஒருவரின் விடுதலையை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று ரத்து செய்தது. தாம் புரிந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அந்த நபர் எதிர்வாதம் புரிய வேண்டும் என்று 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்தோ அஹ்மத் ஜைடி இப்ராஹிம் உத்தரவிட்டார். இவ்வழக்கில் 39 வயது ஜமீல் தவாசி என்பவரின் விடுதலையை எதிர்த்து ப்ராசிக்யூஷன் தரப்பு செய்து கொண்ட மேல்முறையீட்டை அப்பீல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. சம்பந்தப்பட்ட நபரை எதிர்வாதம் புரிய அழைக்காமல் அவரை பேரா உலுக்கிந்தா பஹாகியா மனநல மருத்துவமனையின் கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டது மூலம் ஷா அலாம் உயர் நீதிமன்ற நீதிபதி தவறு இழைத்துள்ளார் என்று அப்பீல் நீதிமன்ற நீதிபதி தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி இரவு 11:15 மணியளவில் 68 வயதுடைய தமது தந்தை தவாசில் சினாக் என்பவரை கொன்றதாக அவரின் மகன் ஜமீல் தவாசி குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.
தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.